காலதாமதமாகி வருடங்கள் பல சென்றாலும் அங்கு உங்கள் நினைவலைகளில் இருக்கின்ற கவிதைகளை நாம் இங்கு எடுத்து உலக கவிஞர்கள், உலக கவி பிரியர்களுக்காக நாம் இங்கு கொடுத்து கொண்டிருக்கின்றது தமிழறிஞின் கவி முத்துத்தளம். ஆகையினால் அத்தனை நூல்களையும் இங்கு எடுத்து வந்து எம்மோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று கூறிக்கொண்டு, அடுத்ததாக எமது கவி முத்துத்தளத்தினை அலங்கரிப்பதற்காக நான் இங்கே அழைப்பது சங்கரி கணேசன், புத்தூர், யாழ்ப்பாணம் புத்தூரில் இருந்து. சங்கரி கணேசன் இருக்கின்றீர்களா? சங்கரி கணேசன், வணக்கம், வாருங்கள் சங்கரி கணேசன். அடுத்ததாக மோனிகா மாறன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். மோனிகா மாறன், மோனிகா மாறன் இருக்கீங்களா? வணக்கம்மா, இருக்கிறேன். வாங்க அனைவருக்கும் வணக்கம். கனடா தமிழாளி கவிதை முற்றத்துக்கு என்னையும் பங்கேற்க அழைத்த உங்கள் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தாட்சாயினி அம்மா அவர்களுக்கும் ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். கனியிடை ஏறிய சுளையும் முற்றல் கழையிடை ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சு பாகிடை ஏறிய சுவையும் நனிபசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் என்ற பாரதிதாசனின் வரியோடு என்னுடைய கவிதையை தொடங்குகிறேன். மகளிர் தினத்தை முன்னிட்டு இந்த நிகழ்வு நடைபெறுவதால் சில பெண்கள் சார்ந்த கவிதைகளை தான் நான் எழுதியுள்ளேன். அவற்றை உங்கள் அனைவர் முன்பாக வாசிப்பதற்கு மகிழ்ச்சி அடைகிறேன். பெண்ணே, நீ கவலையுற தோன்றவில்லை, கதிரொலியாய் ஒளிர தோன்றினாய். ஆணுக்கு அடிமையாய் இருக்க பிறக்கவில்லை, ஆணுக்கு நிகராய் ஆழ பிறந்தாய். மற்றவர் நிழலில் வாழ பிறக்கவில்லை, எல்லாருக்கும் நிழல் தர பிறந்துள்ளாய். உலகில் பெண்ணன்றி ஓர் அணுவும் அசையாதென ஓங்கி உரைக்க வந்தாய். கலையில், கல்வியில், உழைப்பில், உற்சாகத்தில், சாதனையில், சவால்களில் சாதித்திட பிறந்தாய். மனதில் துயர்கள் இன்றி சிகரங்களை அடைந்திடு. அடுத்தபடியாக ஒரு பெண்ணினுடைய பல்வேறு நிலைகளை பற்றி நான் எழுதிய ஒரு கவிதையை உங்களிடம் வாசிக்கிறேன். ஒரு கவிதையின் டைரி. உருளும் சிறு விழிகளில், ஒளிரும் குழல் பிசிறில், சுடிக்கும் சிறு இதழில், வெண்சங்காய் மடியும் தொடை சதையில், சிவந்த பாதத்தில் மறைந்திருக்கும் மழலை முதல் வழியாக, சிறு தண்டை ஒலிக்க, சிறு உடை அசைய, கைவளைகள் ஒலிக்க, நடக்கும் அவள் நடை சந்தமாக, நடுவகிடெடுத்து விரித்துவிட்ட கூந்தலும், நெற்றியில் சிறு சந்தன தீற்றலுமாய், வெள்ளிக்கிழமைகளில் ஆகாய வண்ண பட்டு பாவடையில் சிற்றாடை சிதற திரும்பி பார்த்தவாறு சிரிக்கும் அவள் பார்வை எதுகையாக, அழும் மகவை இடுப்பில் அணைத்து பேருந்து நெரிசலில் வியர்வை வழிய நிற்கையில் உணரும் யதார்த்தத்தின் மோனையாக, கருவளையம் விழுந்து வரி வரியாக தோல் வறண்டு பிரபஞ்ச வெளியில் மரணத்தின் சாயலை உணர்கையில் முற்று பெறுகிறது இக்கவிதையின் டைரி. புரட்டி பார்க்கும் காற்றும் உணர்கிறது அவளை. அடுத்தபடியாக அன்னையை பற்றிய ஒரு கவிதை. ஆத்தா. நேர்த்தியாய் சேலை அணிந்து மஞ்சளும் திலகமும் துலங்க புன்னகையும் பூக்களுமாய் அவள் வாழ்வு ஒருபோதும் இருந்ததில்லை. புன்னகையும் பூக்களுமாய் அவள் வாழ்வு ஒருபோதும் இருந்ததில்லை. அள்ளி முடித்து கலைந்த கூந்தலும், கரிபடிந்த அடுப்பங்கரையும், 4 வாளி அழுக்கு துணிகளும், காலி தண்ணீர் குடங்களும், சாணி எல்லும் முறமும் தான் அவள் தோற்றம். கண்கள் சிவந்து பழவாசத்துடன் கெட்ட வார்த்தைகளில் ஏசும் அப்பாவும், எப்பவும் அவள் லட்சணத்தையும் அவள் வீட்டு சீதனத்தையும் சேர்த்து வையும் அத்தைகளும் ஆயாவும் தான் அவள் வாழ்வு. பள்ளி விட்டு ஓடி வருகையில் வீட்டில் எனக்கும் அப்புவுக்கும் அவள் வேணும். பக்கி பிள்ளை மெதுவா வரணும், சேலையில் அழுந்த முகம் துடைத்து விட்டு அணைச்சுக்குவா. அவள் கண்கள் சிவந்து கலங்கி இருக்கும். அவள் கண்கள் சிவந்து கலங்கி இருக்கும். அபூர்வமாக புனித மரியன்னை பள்ளியில் அவளுடன் 6ஆம் வகுப்பு படித்த கோகிலம் வருகையில் கொண்டையில் கதம்பம் சுற்றி வறுத்தரைத்து கருவாட்டு சாறு வைப்பாள். அம்மியை கழுவுகையில் அடுப்பு வெளிச்சத்தில் ஒளிரும் மூக்குத்தியும், இலகும் மாலை பொழுதினிலே என் இறைவன் வந்தான் தேரினிலே,
இலகும் மாலை பொழுதினிலே என் இறைவன் வந்தான் தேரினிலே என்று கரையும் குரலும் அவளை வேறொருத்தி ஆக்கியிருக்கும் என்று கரையும் குரலும் அவளை வேறொருத்தி ஆக்கியிருக்கும். அனைவருக்கும் நன்றி. என் கவிதைகளை உங்கள் முன்பு சமர்ப்பித்தது எனக்கு மிக்க மகிழ்ச்சி. நன்றி அம்மா. நன்றி மோனிகா. ஒரு அற்புதமான கவி வரிகள். ஆத்தா நாலு மாடி அழுக்கு துணியும் கந்தல்களோடு அவளது வாழ்க்கை ஓடி வருகையிலே அவள் கண் கலங்கும். ஒரு அருமையான வரிகளை நீங்கள் கூறி சென்றிருக்கிறீர்கள். எங்கள் காலகாலத்திலும் நமக்கு பின்னோக்கி பார்க்கின்ற ஒரு அற்புத நிகழ்வுகள் இங்கே இந்த கவி வரிகளில் ஒலித்ததும், இந்த கவி வரிகளை கேட்கிறப்போ எங்களுக்கும் ஒரு மனதில் ஒரு ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டதை நான் உணர்ந்தேன். இந்த கவிதைகள் அனைவருக்கும் அப்படித்தான் இருந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். ஆத்தாவின் வரிகள் மிக மிக அந்த மூன்று கவிஞர்கள் குழந்தை பருவத்தில் எப்படி அந்த குழந்தை நடந்து வருது, அந்த சந்தம் மூலம் பெண்மையின் இலக்கணம், மூன்று பெண்களும் மூன்று விதத்தில் எடுத்து வந்து இங்கே கவிதையை கொடுத்திருந்தீர்கள். மனதை தொட்டு சென்றது உங்கள் கவி வரிகள். ஆத்தாவின் கவிதை என்றும் நம் மனங்களில்